வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு தெரியல. எல்லா வீடியோவோட கமெண்ட் பாக்ஸையும் நான் பார்த்தேன் போய். ஒருத்தர் கூட அந்த பெண்ணுக்கு ஆதரவாக எழுதலை. என்ன காரணம்? என்ன காரணம்னா இவங்க அந்த பேசுன துணி இப்படி இருக்கு. கேட்டது ஹஸ்பண்ட் ஒய்ஃபானா எஸ் ஆர் நோங்கிறது தான் பதில். நான் ஒரு வழக்கறிஞராகவே சொல்கிறேன். நான் ஒன்றும் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக பேசலை, அந்த பொண்ணுக்கு எதிர்ப்பாகவும் நான் பேசலை, நடுநிலையாக சொல்கிறேன். எப்படி பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு குச்சை கீழே வச்சாங்க, கம்பு கீழே வச்சாங்க, பையன் கத்தியை கையில் எடுத்தான்ல, கண்டிப்பா எடுத்தான்ல. அப்புறம் நம்ம பல வீடியோ பேசிக்கணும் சார். என்ன ஆச்சு எப்படி அபியூஸ் நடக்குதானே சார் செய்யுது? நிச்சயமா இல்லைன்னு பட்ட பகல உட்காந்துருக்கு. ஸ்கூல் பண்ணலாம் கூட்டி வச்சு ஒரு 45-50 வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு பெரிய மனுஷன் உட்காந்துருக்கா சார். பூங்கா இருக்குல்ல, பார்க் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது நீங்க சொன்னா ரவியாரி சார். அந்த பக்கம் நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, புதருக்குள்ள தான் உட்காந்துருக்காங்க. புதர் வளர்ப்பு திட்டம். ஆமா, அது எப்படி நீங்க தான் சொல்லணும். ஏங்க பக்கத்தில் உட்காந்து அக்கப்போர் பண்ணிட்டு இருந்தா என்ன குதிரையா? என்ன எல்லாரும் மனுஷன் தானேங்க, லகான் கட்டின குதிரையா? இப்படியே உட்காந்து படத்தோட சவுண்டோட இந்த சவுண்ட் அதிகமாக இருக்குமோ? இதாவது ஒரு இருட்டு, ஒரு ஸ்க்ரீனு உள்ள அதிகபட்சம் வேறு எதுவும் அஃபென்ஸ் நடந்துடாது தேட்டருக்குள்ள. ஆனால் மெரினா பீச்சில் என்னங்க சேஃப்டி இருக்கு? ஏங்க ஒரு சின்னதாக ஒரு நைஃப் வச்சா போதுங்க வயிற்றுல, என்ன பண்ண முடியும்? சொன்னதுக்கெல்லாம் நம்ம கேட்டுதான் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியே தான். பட் நம்ம வீட்டில் ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. அப்படிங்கும்போது இப்போ இதே அந்த மெரினா பீச்சில் நைட்டில் ஏற்பட அபியூஸ் நடக்க தானே செய்யும். கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்லி ஒதுக்கிற முடியாதுல்ல. நிறைய பயப்பட வேண்டியா இருக்கு இந்த சட்டத்துக்கும் நடவடிக்கைக்கு. பார்த்து ஃப்ரீயா இருக்கிறாங்க அவங்க, கவலையப்படுறதா பார்த்துட்டு போடா அப்படின்னு. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா அந்த பட்டினப்பாக்கம் அந்த பீச் ஓரமா ஒரு சரியாக ஒரு 7லேருந்து 8க்குள்ள இருக்கு சார். அப்போ ஒரு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் சக தோழன் கூட உட்காந்து பேசி இருக்கும்போது ஒரு காவலர் வந்து நீங்க என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேட்டிருக்காங்க. அது பெரிய இன்னைக்கு விசுவரப் எடுத்து நீ எப்படி என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேட்க முடியும் அப்படின்னு இவங்க வீடியோ எடுத்து அதை போட்டு இன்னைக்கு பெரிய நியூஸா போச்சு. அந்த காவலர் இன்னைக்கு பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எந்த காவலரும் இது மாதிரி கேட்கக்கூடாது எப்படி சார்? இல்லை பட்டினப்பாக்கங்கிறது இப்போ நல்லா ஹைஃபை ஆகிப்போச்சு. அந்த மீன் கடையெல்லாம் இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டாங்க, உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க. ஃபுல்லாகவே மெரினாவோட நீட்சி ஆகிட்டு இப்போ டூரிஸ்டம் போய் சுற்றுற அளவுக்கு இடம் இல்லை. முன்னாடி இப்போ தான் பார்க்கிங்கெல்லாம் செட் பண்ணி நல்லா இருக்குது அந்த இடம். உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. காவலர் ரோந்து பண்ணிலாம் அங்கே ஈடுபடுவாங்க. ஏன்னா பட்டினப்பாக்கம் பீச் வந்து மெரினா அளவுக்கு வெளிச்சம் இருக்காது. பொதுவாகவே கிடக்கிற அந்த டூம் லைட்டு, ஹைட் லைட்டு தானே வெளிச்சம் மொழியும். மற்றபடி இந்த லைட் ஹவுஸ் இருக்குமே, லைட் ஹவுஸ் இல்லை, டூம் லைட்டு, 5 லைட்டு. ஆமாம் அதெல்லாம் மாசு மேலே இருந்து போட்டதெல்லாம் அந்த வெளிச்சம் இருக்கும். அதுதான் பேலன்சிங் வெளிச்சம். அப்போ இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்குள்ள காவலர் ரோந்து வருவாங்க. முடிந்து குதிரையில் ரோந்து போனாங்க. ஆமாம். அப்புறம் அந்த மொபைட்டு மாரி ஒரு பைக் கொடுத்துருக்காங்க, இப்போ 4 வீல் டிரைவ், அதில் ரோந்து போவாங்க. கடற்கரை தண்ணிக்குள்ளேயும் போவது, ஓரத்தில் புழுதிலையும் வச்சு போவாங்க, நல்லா அவங்க போவாங்க. அடுத்தது நடந்து காவலர்கள் அங்கே வந்து யாரும் அமராமல் அந்த இல்லீகல் சமூக விரோத செயல் செய்யாமல் பார்த்துக்குவாங்க. முதல் விஷயம், காவலர்கள் முன்னாடி காதலர்களை அந்த இடத்துலேருந்து அடிச்செல்லாம் அப்புறப்படுத்தியிருக்காங்க ஒரு காலத்தில். அப்போ ஹைகோர்ட்டு தலையிட்டு சொன்னிச்சு அதெல்லாம் செய்யக்கூடாது, அது ஒரு பொது இடம், அதை வந்து நீங்கள் எப்படி இன்னாரும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு மாதிரி தான் இது குறைஞ்சிது. அதாவது வெளியேற்றுறது அதெல்லாம் குறைஞ்சிது. இப்போ உட்காந்து நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம், அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலை. ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கக்கூடாது, பீச் அது, சமூக விரோத செயலெல்லாம் செய்யக்கூடாது, இதுதான் அந்த உண்மை. அதுக்காண்டி போலீஸ் அங்கே வந்து வாட்சிங் பண்ணுறது நல்ல விஷயம், வாட்சிங்கும் பண்ணணும், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இங்கே வந்து என்ன நடந்ததுன்னா, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு தெரியல, போலீஸுக்கும் இவங்களுக்கும். அதில் எதோ கான்ட்ரவர்சி ஆனிச்சா என்ன? அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டது எனக்கு தவறா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு தப்புன்னு. எனக்கு எல்லா வீடியோவோட கமெண்ட் பாக்ஸையும் நான் பார்த்தேன் போய். ஒருத்தர் கூட அந்த பெண்ணுக்கு ஆதரவாக எழுதலை. அப்படியா? இல்லை. ஏன், என்ன காரணம்? என்ன காரணம்னா இவங்க அந்த பேசின துணி இப்படி இருக்கு, வாண்டல்லையா அந்த அந்த காவலர்கிட்ட வம்பு வளர்க்குற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபானா சார் நோ, இதில் என்ன இருக்குது? ஆமாம் இல்லை, அவ்வளோதானே பதில். அதுக்கு இப்போ நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க நிறையா பேர், அதில் போட்டிருக்கோம் அந்த டிக்கெட்டில், பஸ் டிக்கெட்டில் மாற்றத்தக்கதல்ல, நிபந்தனைக்கு உட்பட்டது, பரிசோதனைக்கு காண்பிக்கணும்னு சொல்லி. ஆமாம். நீங்கள் பஸ்ஸில் இருக்கீங்க, நான் ஒரு செக்கர் வர்றேன், டிக்கெட் காட்டணும். அப்போ நீங்கள் நான் என்னை பார்த்து எப்படி கேட்க போச்சு, நான் டிக்கெட் எடுக்காமல் ஏமாத்துறவனான்னு கேட்பீங்களா?
கேட்ட கேள்வி அதுதானே பதில். ஆமா, முடிஞ்சு போச்சு. நீங்கள் பைக்கில் போகிறீங்க, ஒரு காவலர் படுற குடிச்சிருக்கியா அப்படின்னு உங்களை கேட்டால் குடிச்சிருக்கேன் இல்லை அவ்வளோதானே பதில். வேறு எதுவும் ஆன்சர் இருக்கான்னு கேட்குறேன். நான் காவல்துறையினர் என்பவர் பொதுமக்களின் நண்பனாக காக்கிறது தான் நிற்கிறாங்க. குடிச்சிருக்கியான்னு கேட்டால் இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கள். எப்படி என்ன குடிச்சியான்னு கேட்டீங்க? நான் எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன்னு சொல்லி வீடியோ போடுவீங்களான்னு கேட்டேன். குடிக்காதவனா இருந்தா இல்லைன்னு சொல்லுங்கள், குடிக்கலாம் இல்லைன்னு சொல்லுங்கள். ஏங்க எத்தனையோ கொலை வழக்கில் எவ்வளோ இல்ல சார், அப்ப இதே கோவம் தானே அங்கேயும் வந்திருக்கு, அந்த பெண்ணுக்கு வந்திருக்கு. நீங்க எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு கேட்கலாம் அப்படின்னு வந்து நான் தான் கேட்குறேங்க. கேட்டது ஹஸ்பண்ட் ஒய்ஃபானா எஸ்ஆர் நோங்கிறது தான் பதில். நான் ஒரு வழக்கறிஞராகவே சொல்கிறேன். நான் ஒன்றும் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக பேசலை, அந்த பொண்ணுக்கு எதிர்ப்பாகவும் நான் பேசலை, நடுநிலையாக சொல்கிறேன். அது ஒரு சாதாரண விஷயமா கடந்து போகாமல் அதை பெரிய பூமாக்கி அந்த விஷயத்தை பெரிய கண்டென்ட்டாக மாற்றி இதெல்லாம் வந்து காவல்துறையினர் வந்து அப்புறம் கண்டு காணாமல் போயிட்டாங்கன்னா பெரிய சிக்கல் நிறையாளர். போலீஸில் தப்பு இல்லாமல் இல்லை, நான் ஒன்றும் போலீஸுக்கு ஒன்றும் வரிஞ்சு கட்டிட்டு அவங்க ஒன்றும் தேவ தூதர்களும் இல்லை, நம்மளும் தேவ தூதர்கள் இல்லை. ஆமாம், அவங்கள்ட்டையும் தவறுகள் இருக்குது. ஆனால் பப்ளிக் வந்து போலீஸ் விசாரணை செய்கிறது தான் நல்ல விஷயம். இப்போ அதே இடத்துல ஒரு தவறு இருந்தால் கூட சட்டம் உனக்கு கெட்டு போயிருந்தானே சொல்லுவாங்க. சரி, ஒரு 5 பேர் குடிச்சிட்டு வர்றானுங்க, ஏதோ அவங்க ஒரு பிரச்சனை நடக்குது, உங்கள் செல்ஃபோனை பறிக்கிறான்னு வச்சுக்குவோம், இல்லை வா வித்தியாசமாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. போலீஸ் இல்லாமல் யார் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவங்க தான் கண்டிக்க முடியும், அவங்க தான் கண்டிக்கவும் தண்டிக்கவும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ நம்ம காவல்துறை கேட்குறதுல ஒத்து போகலாம். அவர் ஒன்றும் பெரிய மூத்த இதெல்லாம் இல்லை, அவர் ஒன்றும் பெரிய சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்லாம் கிடையாது, ஏதோ 8 லெவலில் இருந்திருப்பார், கேட்டிருப்பார். அது உடனே பணியிட மாற்றம்லாம் சொல்லி கமிஷனர் ஆரம்பித்தார், இப்போ மாற்றி விட்டார், ட்ரான்ஸ்ஃபரே போட்டாங்க. அப்புறம் டிஐஜி ஒருத்தர் பேசியிருந்தார் பார்த்தீங்கன்னா, கிழக்கு மண்டலத்தை இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட கனிவாக நடந்துக்கிடுங்க, இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க, சட்டத்தை புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ரைட், அவர் சொன்னது அவர் இருந்தாலும் மென் ஆஃபீஸில் ஏன் அபியூஸ் நடக்கதானே சார் செய்யுது? நிச்சயமா இல்லைன்னு பட்ட பகலில் உட்காந்துருக்கு. ஸ்கூல் பண்ணலாம் கூட்டி வச்சு ஒரு 45-50 வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு பெரிய மனுஷன் உட்காந்துருக்கா சார். சேட்டை பண்ணுறான். மெரினா பீச் அப்படிங்கும்போது காவல்துறை சந்தேகம் வரதானே செய்யும். மெரினா பீச் நீங்கள் சொல்கிறது உண்மை. அந்த போட்டுக்கு பக்கத்தில் இருக்கட்டும், அந்த பகலில் வந்து கடை இருக்காது, ஏன்னா வெயிலில் எப்படி இவங்க எப்படி அந்யோன்யமாக இருக்காங்கங்கிறது எனக்கு புரியல. பட் இவங்க இருந்தாங்களா நான் சொல்ல வரல, நான் அதை பார்க்கவும் இல்லை, ஏன்னா அவங்க வீடியோ வந்து விஷுவல் தான் காமிக்கிறாங்க. அப்படியே இருந்தாலுமே காவல்துறை அந்த நோக்கத்தோட சந்தேகப்பட்டுக்காமல இருந்தாலுமே காவல்துறை கேட்கக்கூடாது, அது முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்கன்னா கேட்டுருவாங்க, ஏன்னா அது வந்து போக்சோவில் வந்துருவாங்க. 18 ஏஜ் கம்ப்ளீட்டடை வந்து கேட்கக்கூடாது, சட்டத்தில் அப்படி இடம் இல்லை. யார் வேணுமோ யாரோட பெண் தோழியோடு போகலாம், பேசலாம், தப்பு கிடையாது, சட்டத்தில் அப்படி வழி இருக்குது. ஓகேயா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த சட்டத்தை போய் நம்ம அந்த இடத்துல பீச்சில் எடுத்து இந்த அளவுக்கு பெருசாக்கணுமாங்கிறது தான் கேள்வி. அதுக்கு தான் பதில் வேணும். சட்டம் சாதகமாக இருக்குது, எல்லா இடமும் சாதகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வாட்டர்லேயே போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்ட உள்ள சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கவர்மெண்ட்டு சரியில்லை, டிஜிபி சரியில்லைன்னு பேட்டி இது கொடுக்கணும். நம்மளா போய் ஒரு பிரச்சனையை தேடி ஆப்பை தேடி வச்சுக்கிட்டு அப்புறம் அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு பேட்டி கொடுக்கல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள்? முதல்ல நாம சரியாக இருக்கணும். அந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஐடி கார்டை காமிச்சேன், நானும் என் நண்பனும் ஐடி கார்டை காமிச்சும் ஒரு விடலை. இல்லை ஐடி கார்டை காமிக்கிறாங்க, அதுக்கு பிறகு அவரோட பேச்சு துணியாக மாறிடுது. நீங்கள் எப்படி கேட்டீங்க, வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், நீங்கள் எப்படி கேட்டீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், நான் வந்து கேட்டேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு கேட்குற சட்டத்தில் இடம் இருக்கான்னு இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. இல்லை மேடம் நான் கேட்டேன், அவ்வளோதான் மேடம் விடுங்க அப்படின்னு ஐடி கார்டை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவர் அதோட ட்ராப் அவுட் ஆகிறத நான் பார்க்குறேன், அதோட அவர் துணியெல்லாம் மாறிடுது. காவல்துறை நண்பர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் பொது இடங்களில் பப்ளிக்கிட்ட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் நடந்துக்கணும். அது பப்ளிக் பிளேஸ், அது அவங்க ஒன்றும் அஃபென்ஸ் பண்ணல, அவங்க ஒன்றும் கொலைகாரம் கிடையாது. அவங்க 2 பேரும் சொல்கிறேன், கொலைகாரம் கிடையாது. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட சாஃப்ட் கார்னராக பேசணும்ல, இல்லைம்மா இருட்டிடுச்சு இந்த இடத்துல உட்காராதீங்க கிளம்புங்கன்னு சொல்லணும். இப்போ சமீபத்தில் ஒரு மெரினாவில் நடந்துச்சு பட்டின பக்கத்தில், ஒரு ஒரு சொட்டத்தலையாக ஒருத்தர் தான் அவங்க அந்த ஒரு பொண்ணு சேர்ந்துக்கிட்டு அட்ராசிட்டி நடக்கும், போதையில் நடக்கும், தோல் மேலெல்லாம் போட்டாலும் பிடிப்பாங்க. அவர் கண்ணாபுண்ணு பேசுவார், அவர் கூப்பிட்றா உதயநிதியை கூப்பிட்றான்னு சொல்லுவார். என்னமோ இவங்க கூப்பிட்டோன்னு எல்லாரும் வர்ற மாதிரி அது நடந்துச்சு. காரில் உட்காந்து அவங்க தனிமையாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க, அது ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுவே தேவையில்லையில, என்னத்து வீணாக போய் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு ஒதுங்கி போயிட வேண்டியது. வேறு என்ன பண்ணுறது, சட்டம் அப்படி சொல்லுது, ரைட்டா? ஆனால் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்படி வச்சுக்கங்க, இந்த ஆஸ்பெக்ட் அப்படியே விடுங்க, இந்த மேட்ரு அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள், நான் அடுத்த மேட்ரு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் வலுக்கட்டாயமாக பலவந்தமாக ஒன்றா வச்சு பேசிகிட்டு இருக்கான், மிரட்டி பேச வைக்கிறான், இல்லை ஒன் சைடாக உட்காந்து மிரட்டுறான், இல்லை வேறு ஏதாவது உங்களை த்ரெட்டன் பண்ணுறான்னா யார் உங்களை கேட்பா அந்த இடத்துல? போலீஸ் தான் கேட்க முடியும். சிவிலியன்ஸ் கேட்டால் நீ யாரான்னு கேட்பான் நம்மள. காக்கி சட்டை கேட்டால் தான் பதில் சொல்லுவான் ஒழுங்கா. எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு ஸ்கூல் பிள்ளைய அழைச்சிட்டு வர்றான் ஒருத்தர் போக்சோவில், யார் என்ன எந்த ஸ்கூலு, டக்குன்னு அதுக்கான விசாரணை யாருன்னு எடுக்க முடியும், முன்னெடுக்க முடியும்? போலீஸ் தான் செய்ய முடியுங்க, நம்ம செய்ய முடியாது. நம்ம கூப்பிட்டா வந்துடுவாங்களா ஸ்டேஷனுக்கு, நம்ம மேலே புகார் கொடுப்பாங்க, இவனோ தான் இதை நம்மளை பண்ணிட்டானுங்கன்னு. அது தேவையில்லாத விஷயமாகும். அது கண்டும் காணாமல் போயிடுறாங்க நிறைய இடங்கள்ல.
ஆனால் போலீஸ் கண்டு காணாமல் போனால் குற்றங்கள் பெருகிடும் நிறையாளர். இந்த டி நகர் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு 2 காவலர்கள் பைக்கில் வர்றாங்க. 4 பேர் கொண்ட கும்பல் போதை ஆசாமிகள் அவங்க கம்பை பிடிக்கிட்டு அட்டி வெளுக்குறாங்க. கீழே பார்த்தா ஒரே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கூட போலீஸுக்கு இல்லை, எல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்டாக இருக்குது. இப்படி கை வைக்கிறாங்க, தம்பு வைக்கிறாங்க, கிரேட் அடிச்சவனே சரிங்கிறாங்க. இது ரொம்ப தப்பு இல்லையா? அது நாளைக்கு நம்ம குடும்பத்தோடு போனால் என்ன நிலைமை நமக்கு? அதானே காவலருக்கே அந்த நிலைமை, நமக்கு என்ன நிலைமை இருக்க போகிறோம்? அப்போ அதனால் போலீஸில் வந்து தவறுகள் இருக்குது, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அது சரி பண்ணுறது தான் இப்போ கமிஷனர் அருண் பதவியேற்ற பிறகு ஏறக்குறைய சிட்டி வந்து போலீஸ் கண்ட்ரோலில் வந்துட்டு நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டிஜிபி சங்கர் ஜிவால் இருக்கிறார், அதை நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே அஃபென்ஸ் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, விசாரணை நடப்பிட்டு தான் ரிமாண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி பொது இடத்துல நம்ம வந்து காவலரை போய் பேசுகிறது அது வந்து தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகும். ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்துச்சு, ஒரு போலீஸ் வந்து வாரண்ட் இல்லாமல் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறது சொல்லுவார், கண்டக்டர் ஸ்ட்ராங்காக டிக்கெட் எடுக்கணும்னு பிரச்சனை பண்ணுவார். 2 பேருக்குள்ள ரொம்ப வித்தியாசமாகி அப்புறம் கையெல்லாம் குளிக்கிட்டு வீடியோ வெளியிட்டாங்க. ஆமாம், கண்டக்டரும் அந்த அளவுக்கு போயிருக்க வேண்டியதில்ல, காவலரும் அந்த அளவுக்கு போயிருக்க வேண்டியதில்ல. எவ்வளோ வந்துட போகுது டிக்கெட்டு? இருந்தா வச்சுக்க போய் கவர்மெண்ட்டு தானே போகுது காசு. இவரும் கண்டக்டரும் சரி ஒரு டிக்கெட்டு தானே யூனிஃபார்ம் போட்டிருக்காருன்னு சொல்லுவோம். நீங்களும் ஒரு யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டு, அவரும் ஒரு யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டு, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணும்ல. கண்டிப்பாக இல்லை திருநெல்வேலியில் நடந்த சம்பவம். ஆமாம் 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 சார். இருந்தாலும் சார் இப்போ நம்ம டீம் போய் அந்த ஏரியாவில் வந்து அந்த ஏரியா மக்கள்கிட்ட வந்து பப்ளிக் மீட் எடுக்கும்போது சொல்கிறாங்களா, ஏங்க இங்கே பகல்லையும் அட்டகாசம் நடக்கும், நைட்லேயும் அட்டகாசம் நடக்குங்க, நாங்கள் வந்து தொழில் செய்கிற போட்டு பக்கத்தில் நாசம் பண்ணி வைப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சார். உண்மைதான், நான் அதை மறுக்க இல்லையே, அங்கே நிறைய தவறுகள் நடக்குது. பட் அதை தவறுன்னு சொன்னால் இன்றைக்கி தவறுன்னு சொல்கிறவங்க தான் தப்பாக போயிடுவாங்க. நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணுங்க அங்கே நின்று, இல்லை ஒரு கேம்ப் போட்டு மைக் போட்டு பேசுங்க, இதெல்லாம் வந்து தப்பாகலாச்சேன்னு. ஒயின் ஷாப்பில் போய் பேசுங்களா, குடிக்கிறீங்களே இதெல்லாம் கெடுதல் இல்லையான்னு சொல்லுங்கள், உங்களை உதச்சி வெளியேன்னு சொல்லுவாங்க. அதுக்கான இடம் நம்ம அப்படி தான் ஒதுங்கி போகணும். வேறு எப்படி அதை ஹேண்டில் பண்ண சொல்கிறீங்க? இப்போ மெரினா பீச் வந்து நான் இது இப்போ திருப்பியும் சொல்கிறேன், அங்கே நடந்த விஷயம் என்னங்கிறது இவங்க சொல்கிற ஒரு சைடு, காவலர் இன்னும் வாயை திறக்க விடல, அவர் யாருமே திறக்கவும் முடியாது அவங்க. ஓகே, அதில் ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருக்காரு, நான் மெட்ராஸ்காரன் தான், அந்த போலீஸ் கேட்டதில் என்ன தப்புன்னு போட்டிருக்காரு. இவங்க அடுத்த நாள் பெரிய புகார்லாம் கொடுத்து இஷ்யூ பெருசாகிட்டுன்னு வச்சுங்க, இன்னும் பெருசாகிட்டு பூதாகரமாக ஆக்கிட்டாங்க இந்த விஷயத்தை. கடந்து போயிருக்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ என்ன ஆகிட போகுது? நான் கேட்காததை கேட்டாரா, இல்லை வித்தியாசமாக வா போன்னு பேசுனாரா, இல்லை ஒருமையில் பேசினாரா, அதெல்லாம் இவங்க தான் சொல்லணும் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம். அவர் அப்படி ஒன்றும் பேசுனதா தெரியல அந்த வீடியோவில். மேடம் கேட்ட மேடம், இப்போ என்ன மேடம் கேட்டேன் கொடுங்கங்கிறாரு. ஆனால் இது இன்னும் மேலே அதிகரிக்குது. ஆனால் காவல்துறையினர் இன்னும் கொஞ்சம் கண்ணியமாக பொது இடங்களில் நடந்துக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது கெட்ட பேர் ஏற்படுத்திடும். இந்த இஷ்யூ பெருசாகிடுச்சு. இப்போ மக்கள் எப்படி நினைப்பாங்க சார்? இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படிங்கும்போது, இப்போ இதே அந்த மெரினா பீச்சில் நைட்டில் ஏற்பட அஃபீஸ் நடக்க தானே செய்யும். கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்லி ஒதுக்கிட முடியாதுல்ல. நிறைய போலீஸ் விசாரிக்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேர் வம்பாளுக்கிறதுனால போலீஸ் பாக்கி 8 பேரை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக 2 போலீஸ் கெட்டவங்கிறதுனால மொத்த போலீஸும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. எங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுகள் இருக்குது, நடக்குது. ஆனால் அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் காவல்துறை வந்து கை கட்டிட்டாங்கன்னா ரொம்ப சிக்கல் தலைவரை. கண்டிப்பாக எப்படி பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு குச்சை கீழே வச்சாங்க, கம்பு கீழே வச்சாங்க, பையன் கத்தியை கையில் எடுத்தான்ல. கண்டிப்பாக எடுத்தான்ல. அப்புறம் நம்ம பல வீடியோ பேசிக்கணும் சார். அதேமாதிரி காவல்துறை வந்து என்ன ரயில் அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். ஆமாம், ஏறினா ரயில், இறங்கினா ஜெயிலு, கொடுத்தா பெயிலு அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியார்கிட்ட பேசுகிறான். எல்லாம் என்ன சமுதாயம் எதிர்காலத்தை நோக்கி போகுது, சாதி கயிறு கட்டுறது, சாதியை பற்றி பேசுறது. அப்போ வாத்தியார் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க, வாத்தியாரை இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியலையே. கண்டிப்பாக கேட்க முடியாது. எதுக்கு தேவையில்லாத கேஸு, நமக்கு போனோமா சம்பளத்தை வாங்கினோமா வீட்டை பக்கம் வந்தோமா அப்படின்னு அவங்களும் முடிவு எடுத்துட்டாங்க. அது நமக்கு தான் நான் கெடுதல். ஏதோ ஒரு வாத்தியாரை அடித்து உதச்சி முறிச்சு எடுத்து விட்டு தான் நான் இங்கே உட்காந்து கேமராவுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். நீங்களும் அங்கே உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படியே விட்டுருந்தா அப்படியே போயிருந்துருக்கும் லைஃப். அப்படியே ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்போம், எங்கே வாழாமலாம் இருந்திருக்க மாட்டோம், எங்கே இருந்திருப்போம், எங்கேனே ஒரு சின்ன ஒரு கடை வச்சு அது பொழப்பு நடத்திருந்துருப்போம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். நம்மளை வந்து கண்டிக்கிறத வந்து தண்டிக்கிறத நம்ம நினச்சிடக்கூடாதுல்ல. எல்லாம் வாத்தியாரு கூட உரைச்சி அடிச்சிருக்காங்க, நானும் அடி வாங்கியிருக்கேன், இல்லை என்ன இருக்கா இப்போ நினச்ச சந்தோஷமா இருக்குல்ல. ஆமாம், அப்போ கோபமாக இருக்கும், அந்த வாத்தி வரானே அப்படிங்கிறது. இப்போ அது காமெடியாக இருக்குது. ஆனால் வாத்தியார்களும் ஒரு அளவான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறதா என்னோட வேண்டுதல். இப்போ இந்த மெரினா பீச்சில் சார் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு ஃபேமிலியாக போனால் கூட கண்ணு கூசம் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. சரி மக்கள் வர்றாங்களே அப்போ கூட தண்டது இல்லை, அவனை துணியாக முடிக்கிட்டு அவன் என்னென்னமோ பண்ணுறாங்க. சரி இதெல்லாம் எப்படி சார்? அது அரசாங்கம் வந்து அந்த டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. இப்போ மெரினா பீச்லேயும் பலவை போட்டாங்க, எது பீச் வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் போகிறதுக்கு. ஏன்னா மண்ணில் நடக்கவும் முடியாது, 3 சக்கர சைக்கிளை தள்ளவும் முடியாது. பட்டின பக்கத்துலேயும் போட்டாங்க பலகை. அதனால் இந்த கவர்மெண்ட் வந்து போட்டது தான். எவ்வளோ டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாலும் அந்த இடத்த நீ தவறாக தான் பயன்படுத்துகிற. பூங்கா இருக்குல்ல, பார்க்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறத நீங்கள் சொன்னாங்க. அந்த பக்கம் நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது,
புதருக்குள்ள தான் உட்காந்துருக்காங்க. புதர் வளர்ப்பு திட்டம். ஆமா, அது எப்படி நீங்கள் தான் சொல்லணும். அப்போ அங்கே காலேஜ் போகிற பிள்ளைங்க கட்டடிச்சு கேட்டா எங்களோட சுதந்திரம் கெட்டு போச்சு அப்படிமாங்களா? எப்படி தியேட்டரில் நீங்கள் யார் உட்கார்றா? அது சொல்லுங்க. ஏங்க தியேட்டரில் எல்லாம் நேற்று கூட கார்னர் சீட்டு தான் கேட்குறாங்க. ஏங்க எல்லாம் ஜோடியாக உட்காந்துருக்குறாங்க தியேட்டரில். அப்போ அவங்களுக்கு அந்த அந்த இடம் என்பது இப்போ நேற்று படத்து போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். நான் நண்பர் எங்கள் அத்தானும் போனோம். அந்த சீட்டில் பக்கத்து சீட்டில் ஒரு பெண்ணும் அவருடைய காதலர் எப்படி வேணுமோ வச்சுங்க. கண்டிப்பாக சொல்லி ரொம்ப எசக்கு புசக்காக இருந்தாங்க. ஓ, ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப ஒஸ்ட்டு. அப்போ நீங்கள் படத்தை பார்க்கல? நீங்கள் ஒரு ஆளுங்க, படத்தையும் பார்த்தா இதையும் பார்க்க. ஏங்க பக்கத்தில் உட்காந்து அக்கப்போர் பண்ணிகிட்டு இருந்தா என்ன குதிரையா? என்ன எல்லாரும் மனுஷன் தானேங்க, லகான் கட்டின குதிரையா இப்படியே உட்காந்து படத்தை பார்க்க? படத்தோட சவுண்டோட இந்த சவுண்டு அதிகமாக இருக்குமோ? பக்கத்தில் உட்காந்து நான் கூட வந்து எங்கள் அத்தான ஜூனியரை கிண்டி விட்றாங்க. அத்தான் என்னதான் நடக்குது அதான் இருக்குது படத்தை எது பார்ப்போம். கூச்சல் அச்சமே இருக்காது சார்? சுத்தமாக இல்லைங்க. பீச்சில் பார்க்க பட்ட பகலில் உட்காந்துருக்கேன் சார். சுத்தமாக இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சுத்தமாக இல்லை. நீ வெளிப்படையாகவே சொல்கிறேன், கவலையே போடல. இவங்க மட்டும்தான் இல்லை, எல்லா சீட்டும் அப்படி தான் இருக்குது. உட்காந்தப்போ தலை ஹைட்டாக தெரிஞ்சுது, அப்படியே கொஞ்சம் தலை கீழே போடுச்சு. கடைசியாக தலையே இல்லை, வெறும் சீட்டு மட்டும் தான் தெரியுதுங்க இந்த பார்த்தா ஃப்ரேமில். இது என்ன சொல்கிறது? பின்னாடி உட்காந்து பார்க்குறவனுக்கு ஸ்க்ரீன் நல்லா தெரியும்ல. சரி ரைட், அப்படி தான் நினச்சிக்கணும், வேறு எப்படி பண்ணுறது? இல்லை, நமக்கு சீட்டு வந்து எழுந்து ஓடுற அளவுக்கு சீட்டு தான் நான் கேட்பேன். ஆமாம், ஃபோன் வந்தால் எடுத்து வெளில ஓடுறதுக்கு ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருந்தாகணும். ஆனால் அவங்க கார்னர் சீட்டில் உட்காந்து ரொம்ப பண்ணுறாங்க. நம்ம கடந்து போகல, நம்ம இப்படி எழுந்துக்க வேண்டியிருக்கு. தவறு இவர் ஏதாவது டச் ஆகி அது வேறு ஏதாவது வம்பு மூலத்துட்டா என்ன பண்ணுறது? ஆமாம், நம்ம தான் பயப்பட வேண்டியா இருக்குது இந்த சட்டத்துக்கும் நடவடிக்கைக்கு. பார்த்து ஃப்ரீயாக இருக்கிறாங்க அவங்க, கவலையப்படுறதா பார்த்துட்டு போடா அப்படின்னு எதை பற்றியுமே ஏங்க வெளியில் வந்து தேட்டருக்கு வெளில வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு இன்ட்ரோலில் வெளிச்சத்தில் பார்க்கக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காது, குற்றம் இருக்காது. அந்த குற்றம் உடனே இல்லையே. அப்போ நீங்கள் மெரினா பீச் இதை விட அது ரொம்ப மோசம். இதாவது ஒரு இருட்டு, ஒரு ஸ்க்ரீனு உள்ள அதிகபட்சம் வேறு எதுவும் அஃபென்ஸ் நடந்துடாது தேட்டருக்குள்ளே. ஆமாம், ஏன்னா வெளியில் வர முடியாது, எல்லாமே மால் ஸ்டைலான தேட்டர் இருக்குது. நீங்கள் ஒரு அப்யூஸ்லாம் சத்தம் போட்டு இல்லை அடிச்சுக்கிட்டுச்சுட்டா வெளில வர முடியாது, கேட்ட ரவுண்டு கட்டிடுவாங்க உங்களை. ஆனால் மெரினா பீச்சில் என்னங்க சேஃப்டி இருக்குது? ஒரு 5 போதை ஆசாமிகள் புந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் வரட்டும், வழக்கு பதிவு போட்டு ஜெயிலில் போட்டோம், அது அப்புறம் ஆஃப்டர் கிரைம் தான் அதெல்லாம். பிஃபோர் கிரைம் என்ன செய்யுது சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக மெரினா பீச் அப்படி தான் இருக்குது. இதை வந்து மாநகராட்சி இதை கண்ட்ரோலும் பண்ண முடியாதுங்க. சட்டம் அப்படி சொல்லியிருக்கும்பாங்க. இப்போ அதுதானே ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், சட்டம் வழக்கறிஞர் எனக்கே அப்படி நடந்திருக்கு அப்படின்னு. நம்ம வழக்கறிஞர் நம்ம வந்து சொசைட்டிக்கு டீச் தானே பண்ணணும் நல்ல விஷயத்த. பர்சனல் தாங்க, நம்ம எல்லாமே பர்சனல் தான் நெறியாளர், எதுவும் பொது வழி கிடையாது. ஆனால் பொது வழிக்கு வந்துட்டுனா அது எப்படி பர்சனலாக இருக்க முடியும்? இப்போ தருமபுரி பஸ் ஸ்டாண்டு, அதில் 2 பெண் போதை ஆசாமிகள் கையில் சிகரெட்டோட வீடியோ இருக்கு பாருங்க. வாடா டே போலீஸ் எல்லாம் ஐயோ திட்டுறாங்க. இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லுங்க? கெட்ட வார்த்தையில் வயசு பொண்ணுங்க ரோட்டில் எனக்கு ஒரு போதை பெண் தூங்குது, தண்ணியை தெளித்து இந்த காவலர் எழுப்பி பார்க்குறாரு. ரோடு போயிட்டுருக்கு, பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு. கடைசியாக 4 பேரை ஹெல்ப் கேட்டு தூக்கி ஓரமாக படுக்க வைக்கிறாங்க அந்த லேடியை. இதை எப்படி பார்க்குறீங்க? குடிக்க வேண்டாம்னு சொல்லலை, ஏன்னா அப்புறம் என்ன அதுக்கு உடனே கிளம்பிடுவாங்க. பெண் தடுக்கிறீங்க, ஆணாதிக்கத்தில் பேசுகிறாங்க. ஆம்பளை குடிச்சிட்டு ரோட்டில் ஆடவே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆடுறான் தான், அதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான். ஆமாம், இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? தப்புங்கிறத நம்ம மறுக்கவே இல்லை, தப்பு தான். ஆனால் ஒரு ஆண் ரோட்டில் பிளாட் ஆகி கிடந்தா அவனுக்கு அதிகபட்சம் அவனோட செல்ஃபோன் பறி போகும், பர்ஸு போகும், தங்கம் போட்டிருந்தா எடுத்துப்பாங்க, வாட்ச் இருந்தால் எடுத்துப்பாங்க. ஆனால் ஒரு பெண் ரோட்டில் நீ பிளாட் ஆகி கிடக்க முடியுமா? என்னோட கேள்வி. நீங்களே பதில் சொல்லுங்கள். வேற ஒன்றா பார்ப்பாங்க. படுக்க முடியுமா? பாதுகாப்பு இருக்காங்க இல்லை. அதனால நம்ம ஆண் பெண் அப்படின்னு பேதமாக சொல்லலை, எல்லாமே ரைட்டு தான். எஜுகேஷனில் சார் இப்போ மெரினா பீச்சில் கூப்பிட்டு வரானுங்களே, நிறைய கள்ளக்காதலும் வருது. இது மாதிரி 4 போதை ஆசாமிகள் வர்றாங்க, டக்குன்னு விட்டுட்டு போனானா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி நடக்கும் தான். அதில் என்ன பண்ண முடியும்? ஏங்க ஒரு சின்னதாக ஒரு நைஃப் வச்சா போதுங்க வயிற்றுல, வண்டியில் ஏறினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? சொன்னதுக்கெல்லாம் நம்ம கேட்டு தான் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியே தான், வேறு வழியே இல்லை. சேம். ஏங்க அந்த க்ரைம் நடந்திருக்குங்க, அந்த க்ரைம் பார்த்து நம்ம சில எஜுகேஷன் எடுத்துக்கலாம். எப்படி நெறியாளர் அந்த ஒரு க்ரைமும் நமக்கு டீச் பண்ணுது. ஹெல்மெட் எதுக்காண்டி போடுறோம்? பல ஆக்சிடென்ட் விஷுவல் ஷாட்டை நம்ம வெளியிடுறாங்க. பார்த்து ஹெல்மெட் போடாதவன் எப்படி சதா பாருங்க, தலை இருக்கிறதா இவ்வளோ காப்பாற்றிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹெல்மெட் கம்பல்சரி ஆக்குறோம். சீட் பெல்ட் எப்போ போடுறோம்? பல ஆக்சிடென்ட் கார் ஆகல சீட் பெல்ட் போடணும், எழுந்து நம்மளே போய் காண்டை உடச்சி வெளியே போய் செத்துருவோம். ஏர் பேக் ஓப்பன் ஆகாது, ஆனால் சீட் பெல்ட் போடுறோம். ஒரு அவேர்னஸ் எதுக்கு சொல்கிறோம்? இந்த க்ரைம் பேசுகிறதுனால அம்மாஞ்சொல்லி யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? செய்தி சொல்கிறோம். இப்படி போனால் இப்படி பிரச்சனை வந்துடுதுங்க. எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிற விஷயம் ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். சொல்கிற விதத்தில் நம்ம டெலிவரி பண்ணுறோம், அந்த செய்தியை வந்து டெலிவரி பண்ணுறோம், கொண்டு போய் சேர்க்குறோம். 500 பேர் 6000 பேர் 1 லட்சம் பேர் பார்க்குறாங்களா? அப்போ அதில் ஒரு 3000 பேருக்காவது அது ரீச் ஆகிடும். நல்ல விஷயமா? கண்டிப்பாக. அதுதான் எனக்கு முக்கிய மொழியை.
ஒரு கிரைம் நமக்கு சில பாடம் நடத்துது. நம்ம இதை பண்ணக்கூடாது, இப்படி போனால் இப்படி பிரச்சனை வந்துடுது. அண்ணா யூனிவர்சிட்டியில் கிளாஸ் ரூமில் இருந்து அஃபென்ஸ் நடக்கலை. தனியாக இருட்டில் அங்கே பாம்பே கிடக்கு, நிறைய பாம்பு பிள்ளைன்னு அவ்வளோ இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அது கூட கேட்டாங்க, ஏன்னா பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லையா, நைட் 8 மணிக்கு வெளில போகக்கூடாதானே. வெளியில் போகல, நீ புதற்குள்ளே போனேன். ஐயோ, பெண்ணு சுதந்திரம்லாம் ரைட்டு தான் நிறையாளர. இங்கே வந்து பச்சை பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லை. அதை சொல்லுங்க. 4 வயசு பிள்ளை பள்ளியிடம் போகுது, அதை ஒரு காம அரக்கன் வந்து அதை அப்யூஸ் பண்ணுறான். இத்தனைக்கும் அந்த ஸ்கூலோடைய தாளாளர். அப்புறம் இப்படி இருக்க சொசைட்டியை நான் எப்படி சொல்கிறது? நீங்கள் பாதுகாப்பாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்போ அவனையெல்லாம் போய் திருந்துறான்னு இப்போ சொல்கிறதுக்கான சூழல் இல்லை. அவன் திருந்தி வர்றதுக்குள்ள நம்ம சேஃப்டியாக இருக்கணும். இந்த சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் தற்குறித்தனமான பேச்சு. மீன் கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. அதுக்குள்ளே இவன் பட்டியலில் செத்துருவான். ஆமாம், முதல்ல பசிக்கு மீனும் கொடு, அவனை மீன் பிடிக்க கத்தும் கொடுங்கிறது தான் என்னோட பாலிசி. கரெக்டு. அதுமாரி அவனை போய் தாளாளர் திருத்து, ஆம்பளையை திருத்துங்கிறது இங்கே நிறைய அஃபென்ஸ் நடந்துடும். நான் அருமையான விளக்கம் நினைக்கிறேன் இந்த எடுத்துக்காட்டு. நீங்கள் போய் அவனை திருத்திக்கிட்டு மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு மேல் சொசைட்டியை போய் நான் திருத்திட்டு வர்றதை விட இங்கே நிறைய பேர் நம்ம சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டுருவாங்க. முதல்ல நம்ம சேஃப்டியாக இருப்போம். சேஃப்டியாக இருந்துட்டு அவனை திருத்துவோம், இல்லை வருத்துவோம், எப்படி ஒன்றும் செய்வோம். நம்ம முதல்ல அதுக்கு திராணியோடு இருக்கணும்ல, தெம்போடு இருக்கணும்ல. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம்லாம் எவ்வளோ பெரிய சோகம் நினச்சி பாருங்கள். ஜீரணிக்க முடியாத குற்றம் அது. இப்போ அவனுக்கு கேஸ் போடுறாங்க, இன்றைக்கி 7 வழக்கு போட்டிருக்காங்க, என்ன வேணால் போடட்டும். பட் நமக்கு நடந்த இன்ஜூர் தான். நமக்கு உடலளவில் மனநிலையில் நடந்த இழப்பு தான். மன அளவில் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இப்போ கிருஷ்ணகிரியில் கூட ஒரு இஷ்யூ பார்த்தோம். மலை மேலே போய் 2000 அடிக்கு மேலே போய் ஒரு 2-3 பேர் சேர்ந்து பாலியல் அபியூஸ் பண்ணிடுறாங்க. பட் நம்ம அந்த இடத்துக்கு போடுறது தப்பு இல்லை, அது ஒரு தர்கா. ஆனால் அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு நமக்கு. நம்ம சேஃப்டி இருந்துக்கணும். ஹெல்மெட் போடுற மாதிரி, சீட் பெல்ட் போடுற மாதிரி. நம்ம உணவை பரிசோதித்து சாப்பிட்றோம்ல. பள்ளி இருந்தானே அதான் இந்த திறந்து வச்சுருப்போமா சாப்பாடை? பள்ளி ஓட்டுங்க, கரப்பான் ஓட்டுங்க. எதுக்கு மூடி வைக்கிறோம்? நம்ம உணவை நம்ம பாதுகாப்பாக வைக்கிறோம். எதுக்கு டம்ளர் வச்சு தண்ணி மூடுறோம், தண்ணி கேப்பை போட்டு மூடி வச்சுருக்கோன்னா நமக்கான ஃபுட்டு அது. தூசி விழுந்துடக்கூடாது. அவ்வளோ ஹைஜீன் பார்க்குறோம்ல, கையை அலசிட்டு வீட்டுக்குள்ளே போகிறோம்ல, அவ்வளோ ஹைஜீன் பார்க்குறோம். நம்மளோட பாதுகாப்புலையும் அவ்வளோ ஹைஜீன் பார்க்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ ஆஸ் பர் மென் நம்ம இருக்கிறோம் நெறியாளரை, நம்மளே ஒரு 5-6 போதை ஆசாமிட்ட மாட்டேன் என்ன பண்ண முடியும்? நம்மளால் 2 பேரும் எவ்வளோ நேரம் அடிக்க முடியும்? எவனாவது கிழக்கு படக்கா வந்து ஒரு பாட்டிலில் ஒரு மண்டியில் அடிச்சுட்டா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அப்போ நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. கான்ட்ரவர்சியாக எவனாவது பேசினாலே அந்த இடத்த விட்டு தள்ளி வர்ற சூழ்நிலை இருக்குது. என்னோட நிலை அதுதான். ஆமாம், பேச்சு ஏட்டிவிட்டியாக இருக்குன்னா அவனை விட்டுட்டு நான் வேறு இடத்துக்கு சரி ரைட்டுப்பா ஓகே கடந்து போயிடுறேன். ஏன்னா அவன்கிட்ட சட்டை போடுறது என் வேலை இல்லை. அவன் கீழே இருக்கிறான், என்னை இறக்கி விட்ருவான், இழுத்து விட்ருவான் கீழே. நம்ம அவன்கிட்ட சண்டை போட வேண்டியதில்லை, ஒதுங்கி போயிடலாம், ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்போம். அதனால் பயந்தவன்லாம் பொருள் இல்லை. நிறையாளரை பணிஞ்சு போகிறதுனால பணிந்தவன்லாம் பொருள் இல்லை. அது வேறு, பயம் வேறு, பணிவு வேறு. ஆமாம், நான் பணிஞ்சு போகிறப்பா, சரிப்பா விடுப்பா பார்த்துக்குவோம், இல்லை என்ன இருக்குது, சரி ரைட் நீ சொல்கிறதே சரியாக இருந்துட்டு போட்டுமே, என்ன இருக்குது? அவங்ககிட்ட போய் நான் ஆர்கியூ பண்ணி நான் இதுதான் சரி அப்படின்னு விதைச்சி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுங்கள்? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். அவன் அப்படியே இருக்கட்டும். நான் போய் முதல்ல ஒரு விஷயம் ஆர்கியூமெண்ட்டாக மாறுதுன்னு வச்சுக்கங்களேன், அவன் உங்களை புட்டாளாக்க போகிறான்னு அர்த்தம். அவன் உங்களை விதைக்கிறான், அவனோட அறிவை உங்களை விதைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆர்கியூலாம் வேண்டாம், தள்ளிவிடுங்க. ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு, ஆர்கியூமெண்ட் வின் தி சிச்சுவேஷன் பட் லாஸ்ட் த பர்சன் தான் அப்படின்னு ஒரு பழமொழி. விவாதம் என்பது இந்த சூழ்நிலையை நான் ஜெயிச்சிருவேன், சார் கலக்கிட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் யாருக்கு நேராக வச்சனோ உங்களை நான் இழந்துருவேன், உங்கள் மனசு காயப்பட்டுரும். சே இப்படி அசிங்கப்படுத்துகிறான் பேசி அப்படின்னு. ஆர்கியூமெண்ட் வின் தி சிச்சுவேஷன் பட் லாஸ்ட் த பர்சன் நினைக்கிறவனா. அதனால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுனால ஜெயிச்சுட்டு தான் பொருள் இல்லை. பட் யாரோட மனதையும் நீங்கள் காயப்படுத்திடுவீங்க. நீங்கள் அந்த காவலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டேஷனில் போய் அவர் நிம்மதியாக ஒர்க் பண்ண முடியுமா? அதை சொல்லுங்கள். ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபரில் வந்தவன் ஒழுங்காக வேலை பேர் அப்படின்னு அவரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ப்ரமோஷன் பாதிக்கும். இதை விட இப்போ அவங்க அப்ரோச் பண்ணது, வீடியோ போட்டதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. ஏன்னா வழக்கறிஞர்கள் என்பவர்கள் சமுதாயத்தின் பாதி போராளிகளாக வாழ்கிறவங்க தான். அந்த குணம் இருக்கும், இருந்தால் தான் வக்கீலாக இருக்க முடியும். போராட்ட குணம் இல்லைன்னா வக்கீலாக இருக்க முடியாது தான். ஏன்னா எதிர்மறையான சிந்தனை எண்ணங்களே தானே வருது நம்மள்கிட்ட. கண்டிப்பாக பாசிட்டிவ்ங்கிறது ரொம்ப கம்மி தான் நெறியாளரை. அது தான் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. என்கிட்ட வர்ற விஷயங்களோட எதிர்மறை எண்ணங்கள் முடிஞ்சு போச்சு. நம்ம பாசிட்டிவாக இருந்துட்டு போயிடுவோன்ட்டு. அப்போ போராட்ட குணங்கள் வேணும், குறிப்பாக பெண் வழக்கறிஞர்களுக்கு தேவை தான். ஆனால் நம்ம அந்த மாதிரி இடங்களை தவிர்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். நீங்கள் ஒரு சமுதாயத்தில் எல்லாம் மரியாதைக்குரிய இடத்துல இருக்கிறீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் நம்ம மரியாதைன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல இருக்கோ, ஒரு டைமண்ட் அவர்கிட்ட இருந்தால் தான் டைமண்டுக்கான மரியாதை. ஆமாம், ரோட்டில் கிடந்த கல் பாசி அடிச்சு போட்டு அவ்வளோதான். அதோட யாருக்கு அதோட ஒர்த்து தெரியுமோ அதுதான். நம்மளோட இடங்கிறது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல ஒரு இருட்டான இடத்துல
பேசக்குள்ள தானே இந்த பிரச்சனை வருது. கண்டிப்பா லட்சுமி ராமகிருஷ்ணன் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, பட்ட பகலில் பப்ளிக் பிளேஸில் ஒரு புதாருக்குள்ளே போகிறதாம லவ் அப்படின்னு இந்த கேட்கும். அந்த பொண்ணு பதில் சொல்லுது, நாங்கள் போனோம்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், கொஞ்சம் நேரம் பேசின்னு இருப்போம் அப்படின்னு. கண்ணாடியெல்லாம் போட்டு மியூசிக் எல்லாம் வைக்கிறாங்க. இது வந்து இந்த முதல்ல போனதெல்லாம் உண்மை, ஆனா இதுவும் பண்ணல அப்படிங்க, நாங்க தப்பு எதுவும் பண்ணல அப்படிங்க. அது பிரச்சனை. லட்சுமி ராமகிருஷ்ணன் ட்ரோல் தான் இப்போ அவ்வளோ இருக்கு. அது பாவம், அது தெரியல சொல்லுது, அதை கொண்டாந்து பப்ளிக்காக ஒரு கேமரா முடி போட்டு எடுக்கக்கூடாது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவங்க ஏழப்பட்டவங்க, அவங்களுக்கு தெரியல, இங்கே வந்தால் எது நியாயம் கிடைக்குமோன்னு வந்து பேசுகிறாங்க. அதை போட்டு ஊரறிய காட்டுறதா பாவம் தானே அவங்களாம். இன்றைக்கி வரைக்கும் ட்ரோலில் ஓடிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ நம்ம எதை வெளியில் சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்குல்ல நிறையாளரே. அதனால் நம்ம எல்லாரும் பாதுகாப்பாக இருப்போம். பாதுகாப்புக்கு விடுமுறையே கிடையாது. நன்றி. மிக்க நன்றி சார். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.